இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களெல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு உலகமே மகிழ்ந்திருக்கின்ற ஒரு நாள். கிறிஸ்து பிறப்பு பெருவிழா கொண்டாடுறதுக்கான நாள் இன்றைக்கு நாம் தியானிக்கவிருக்கின்ற கருத்து என்னன்னு சொன்னால், இழப்பதிலே தான் நமக்கு இன்பம் அதிகம். ஒரு பாட்டியம்மா கடத்தருவில் ரொம்ப வயசான ஒரு பாட்டியம்மா என்ன பண்ணாங்களா, ஆரஞ்சு பழம் வித்துட்டு இருந்தாங்க. அவங்க ஆரஞ்சு பழம் வித்துட்டு இருக்கும்போது வாடிக்கையாக ஒரு தம்பி தினமும் ஒரு ஆஃபீஸ் விட்டு போகும்போது வீட்டுக்கு 1 கிலோ ஆரஞ்சு பழம் எப்பயும் வாங்கிட்டு போயிட்டு இருக்கு. வாடிக்கையாக தினமும் வந்து வாங்கிட்டு போகிறது பாட்டிக்கிட்ட. இப்போ இந்த பாட்டிக்கிட்ட வாங்கிட்டு போகும்பொழுது என்ன பண்ணுவாராம், தினமும் அந்த பாட்டிக்கிட்ட பழத்தெல்லாம் பொறுக்கி பார்த்துட்டு ஏதோ ஒரு பழத்தை எடுத்து, இதை பாரு சரியில்லை பாருன்னா அந்த பழம் மாதிரி இருக்குது சொல்லிட்டு, அதை பாரு நல்லா தான்ப்பா இருக்குது, என்ன குறை இதில், நீயே சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அவரை உரிச்சு அந்த பாட்டிக்கிட்ட ஒரு பாதி பழம் கொடுத்து சாப்பிட்டு பாருப்பா எப்படி இருக்குன்னு பாரு, நல்லாவே அந்த பழம் என்று அந்த பாட்டிமா கிட்ட சொல்லுவாராம். பக்கத்துல இருக்கிற கடைக்காரங்களாம் அந்த நபரை ஒரு மாதிரி, என்ன அந்த மனுஷன் வயசான பாட்டிக்கிட்டு போய் மல்லுக்கு நிற்கிறான் அந்த ஆள், அது இதெல்லாம் சாப்பிட்டு போனா என்ன என்று பக்கத்து கடைக்காரங்களாம் ஒரு அந்த நபரை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இதை இந்த நபர் வாடிக்கையாக தினமும் ஒரு வாங்கும்போது மெழுகராக குறை சொல்லிட்டு போவார். சாப்பிட்டு பாரு, ஒரு பழத்தை பிச்சு பாதி பழத்தை கூப்பிட்டு போவார் அவர். இது என்ன பண்ணுது, ஒரு நாளைக்கு பக்கத்து கடைக்காரர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆள்கிட்ட கேட்டே விட்டாரு, என்ன தம்பி நீங்கள் வயசான நம்ம ஏதோ விற்கிது, அட ஏதோ குறை இருந்தால் கூட என்ன நீங்கள் அதெல்லாம் தினமும் சொல்லணுமா, நீங்கள் பாவம் பாட்டி அந்த என்ன மனசு வேதனை போடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு நபர் அந்த ஐயாட்ட அந்த ஆள்கிட்ட கேட்குறாரு. அந்த நபர் சொன்னார், ஐயோ நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, இந்த பாட்டி இன்னும் வெயிலில் உட்காந்துருக்குது, மதியானம் சாப்பிட்டு எப்போ சாப்பிட்டாங்களோ யாரு கண்டா, அதனால் அந்த பாதி பழத்தை கொடுத்தா நான் குறைச்சோம், அந்த பாட்டி சாப்பிடுது இல்லை, அது ஒரு தாகத்தை தீர்க்கும் அந்த அம்மாவுக்கு, அதனால் நானே வேணுமே அந்த பாதி பழத்தை பிச்சு அவங்களுக்கு சாப்பாடு சொல்லி தினமும் கொடுத்துட்டு போவேன் என்று அந்த நபர் சொன்னார். அந்த பக்கத்து கடைக்காரருக்கு ரொம்ப சந்தோஷம், என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஐயோ அப்படியா தம்பி, தப்பாக நினச்சிக்கிட்டேன் நீங்கள் எதுவும், ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவர் போயிட்டார். அப்புறம் கடையில் உட்காந்துட்டாரு. அப்போ அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க, அந்த ஐயாட்டு அந்த பக்கத்து கடைக்காரர் சொல்கிறாங்க, தம்பி ஒரு புள்ளான வருவார் இல்லை, தினமும் அந்த புள்ள எனக்கு பாதி பாதி பிச்சு பிச்சு கொடுத்துட்டு போகுது, நான் பசியாக இருப்பேன் நினச்சி அந்த புள்ள கொடுத்துட்டு போகுது, அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுமா, எடை போடும்போதே ஒரு பழத்தை நான் கூடவே போட்டு அந்த பிள்ளையை கொடுத்துடுவேன் என்று அந்த பாட்டி சொன்னார்களாம். அவர் பாதி பழத்தை தனக்குரியதிலிருந்து இழக்கிறார், மகிழ்ச்சியாக தான் அவர் போகிறாரு. இந்த பாட்டியம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த பிள்ளைக்காக அந்த ஒரு பழத்தை எக்ஸ்ட்ரா போட்டு இந்த பாட்டி கொடுக்குறாங்க. இந்த பாட்டி மகிழ்ச்சியாக தான் இருக்கிறாங்க. இழப்பதில் மகிழ்ச்சி உண்டு. ஒரு ஒரு விஞ்ஞானி சொல்லுவார், சூரியன் இருக்கு இல்லையா, எத்தனை 1000 கோடி மைல் தாண்டி இருக்குது. அந்த சூரியன்னா மற்ற கிரகங்கள் கிடையாது, நமக்கு முக்கியமாக பூமிக்கு ஒளி கிடையாது. அந்த சூரியன் பூமிக்கு ஒளி கொடுப்பதாலேயே தன்னுடைய சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டு வருகிறதுன்னு விஞ்ஞானிகள் சொல்லுவார். மற்றவங்களுக்கு கொடுக்கும்பொழுது ஏற்படுகின்ற இழப்பு என்பது சந்தோஷத்தை கொடுக்கும். இன்றைக்கு இழப்பில் இன்பம் காப்பி தான் நம்முடைய தியானம். இன்னைக்கு பிலிப்பியரில் 3ஆம் அதிகாரத்தை பவுல் சொல்லுவார், கடவுள் தன்மையில் விளங்கிய அவர்னு சொல்லுவார். ஏசப்பா பிறக்கும் பொழுது கடவுள் என்கின்ற தன்மையை இழந்தார். அவர் கடவுள் தன்மையை இழந்து ஒரு மனுஷனாக பிறந்தார். ஆனாலும் ஆண்டவர் இயேசப்பா எந்த ஒரு சுணக்கத்தையும் காட்டவில்லை. தன்னுடைய மாட்சிமையை இழந்தார். அவர் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தார். சிலுவை மரத்திலே கூட மகிழ்ச்சியாகத்தான் தன் உயிரை கொடுத்தார். கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அந்த நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் மனிதராய் பிறந்தார். அடிமையின் கோலம் பூண்டலாம் போச்சு, அடிமையின் கோலம் பூண்டார். தன் சிலருடைய பாதத்தை கழுவினார். அடிமை செய்கின்ற வேலை அது ஆண்டவர் செய்தார்.
அனைத்தையும் இழந்து இன்பம் கண்டார் அதிலே. எனவேதான் கடவுள் அவரை எல்லோருக்கும் மேலாய் உயர்த்தி, சரிங்களா, எல்லோருக்கும் மேலாய் உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை இயேசப்பாக்கு தந்தையாளர் கொடுத்தார். சகோதரர்களே, இழப்பதிலே இன்பம் தான் அதிகம். அதைத்தான் நாம் இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். சகோதரர்களே, நாம் நம்முடைய இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை ஒரு ஆரம்பமா வச்சுக்குவோம். ஒரு பாட்டு பாடுவாங்க, கொடுப்பதில் இன்பம் பெறுவதில்லைன்னு சொல்லுவாங்க. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னையே அன்புடனே, சரணடைந்தேனே சரணடைந்தேனே, இயேசுவே உம்மிடம் சரணடைந்தேன். இந்த ஒரு பாட்டு வரும். கொடுப்பதில் இன்பம் காண வேண்டும். எனவே சகோதரர்கள், இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிலே எல்லோருக்கும் என்னுடைய உளமார்ந்த கிறிஸ்து பிறப்பு விழா பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் தரித்திருக்கின்ற எல்லோருக்கும் விழா வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறேன். இன்றைய தியானம் போல நாம் இழப்பதிலே இன்பம் காணும் பிள்ளைகளாக இருப்போம். புனிதர்கள் எடுத்துக்கங்க, எல்லா இறைவாக்களும் எடுத்துக்கங்க. கடவுளுக்காக இழந்ததால் தான் இன்னும் அவங்க பேரை உச்சரிக்கிறோம். எல்லா புனிதர்களும் எடுத்துக்கங்க, யாரவன எடுத்துக்கங்க. தூய பவுல் தன் நிலை என்னன்னு தெரிஞ்ச ரோமுக்கு அவர் போறார். தான் போனா உயிரோடு வரமாட்டோம் என்றுதான் அங்கே போய் ரோமாபுரிக்கு போறார். ராயபுரம் எடுத்துக்கங்க, 2 பேரும் ராயபுரம் பவுல் சந்திக்கிறாங்க, பிரிஞ்சு போறாங்க. விண்ணகர் சந்திப்போம்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க நம்ம விண்ணகரை சந்திப்போம், ஏன்னா போறோம், நிச்சயமா சந்திக்க மாட்டோம், நம்ம உயிர் போயிடும், நம்ம தலையை வெட்டிடுவானுங்க என்றுதான் போறாங்க. 2 பேரும் தலை வெட்டப்படுகிற சகோதரர்கள். எனவே அப்படி அவர்கள் கடவுளுக்காக இறுதி மூச்சை இழந்ததால் தான் இன்றைக்கும் அவருடைய பெயர் திருச்சபை உச்சரிக்கிறது. இன்றைக்கு பாப்பானவருடைய பேராலய அகில உலக பேராலயமே பேதுரு பவுல் பேராலயம் தான். அன்னைக்கு அவங்க பேராலயம் திருச்சபையுடைய மையமே அங்கதான் இருக்குது. இதே போல எல்லா எடுத்துக்கலாம், எல்லா பிள்ளைகளும் எடுத்துக்கலாம் நாம. எனவே இன்றைய கிறிஸ்து பிறப்பு பெருவிழா இந்த கருத்தில் நம்மளுக்கு வாழ்க்கை ஆரம்பிக்கட்டும். இழப்பதில் இன்பம். இயேசு அனைத்தையும் இழந்தார், விண்ணகத்தில் வீற்றிருக்கிறார். புனிதர்கள் இறைவாக்கினர்கள் எல்லாத்தையும் இழந்தாங்க, விண்ணகத்தை வீற்றிருக்கிறாங்க. திருமுழுக்கு யாரை எடுத்துக்கங்க, ஏறுவது கிட்ட போனார். ஏறுவது தன் சகோதரனுடைய மனைவியை அவன் கொண்டிருந்தான். கண்டித்தால் உயிர் போன்னு தெரியும், கண்டிச்சாரு, உயிரை இழந்தார். இன்றைக்கும் அவருடைய பெயரை உச்சரிக்கிறோம் நாம். எனவே சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இழப்போம், கடவுள் அனைத்தையும் சேர்த்து கொடுப்பார். நட்சத்திரம் தான் சொல்றது இல்லையா, கடவுளுக்காக ஒரு நபருக்கு ஒரு கிண்ணம் பச்சை தண்ணி கொடுத்தா கூட அதற்குரிய பலனை கடவுள் கொடுப்பார். எனவே நம்முடைய இழப்பு என்பது நமக்கு ஆதாயம்தான். சீராக்கில் சொல்லப்படுகிற வசனம் இது, ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான். ஒன்னு இழக்கிற வச்சிங்களேன், அது நமக்கு ஆதாயம் வந்து சேரும். கடவுள் நமது மடியிலே அளந்து குலுங்கி விழும்படியான மடியில் அள்ளி போடுவார். இது ஆண்டவருடைய வார்த்தை. சகோதரர்களே, நாம் இழப்பதிலே இன்பம் காணும் பிள்ளைகளாக வாழ இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு அடித்தளமாக அமையட்டும். நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்காக இயேசப்பா எப்படி அனைத்தையும் இழந்து இன்றைக்கு விண்ணுலக வீற்றிருக்கு, அதே போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளால் முடிந்து அதுக்கு நம்ம எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து பிச்சைக்காரன் ஆகணும்னு சொல்ல வரல. கூடியவரை ஐயா நம்மளால் முடிஞ்சது. நாங்கள் வேதியருக்கு படிக்கும் பொழுது எங்களுடைய ஃபாதர் மரிதாசன் சொல்லுவார், இந்த நிகழ்ச்சி நிறைய முறை அவர் பேரை சொல்லியிருக்கிறேன் நான். அவர் வாழும் புனிதராகவே அங்கே நாங்கள் சென்டரில் எனக்கு பார்ப்போம். நாங்கள் டிஎன்பிஎஸ் நாங்கள் வேதியர் பயிற்சி பள்ளியில் இயக்குநராக இருந்தார். அவர் கொட்டார மறைமாடு சேர்ந்து மரிதாசன் ஃபாதர். அவர் சொல்கிற முதல் வார்த்தை, வேதியர்களே அள்ளி கொடுக்கறனாலும் கிள்ளியாவது கொடுங்கன்னு சொல்லுவார். நீ அள்ளி கொடுக்கணும் அவசியம் இல்லை, கிள்ளியாவது கொடுங்கன்னு சொல்லுவார். கொடுங்க, ஏதாச்சும் உன்னை இழந்து பாருங்க, மகிழ்ச்சின்னு சொல்லுவார் அவர். ஒரே ஒரு நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். ஒரு முறை நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த எங்களுடைய வேதியர் பள்ளியில் காலையில் எப்பவுமே என்ன பண்ணுவோம், காலையில் 5 மணிக்கு எழுந்திருப்போம், 5:30 மணி ரெடி ஆகும், 6 மணிக்கு 5:30 மணிக்கு பூச, 6 மணிக்கு முடியும். அதுக்கப்புறம் கடமை வேலைலாம் இருக்கும். இங்கே எல்லா இடத்துக்கும் பெருக்கிட்டு இருப்போம். நாங்கள் பெருக்கிட்டு சுத்தம் பண்ணி இந்த கார்டன்லாம் பெருக்கிட்டு இருக்கும்பொழுது
ஒரு குடும்பம் வந்து நான் தான் குறிப்பாக நான் தான் எங்கள் டைரக்டர் ஃபார் ஆஃபீஸ் ரூம் பக்கத்தில் நான் தான் பெருக்கிட்டு இருக்கிறேன். நான் அப்போது ஒரு குடும்பம் வந்து நிற்கிது. ஒரு அம்மா, அப்பா, ஒரே ஒரு மகள், சின்ன ஒரு பெண் பிள்ளை வந்து நிற்கிறாங்க. ஃபாதர் கேட்குறாரு, என்ன வேணும் அப்படின்றாரு. ஊடு எரிஞ்சு போச்சுங்க சாமி, ஊடு எரிஞ்சு போச்சு. எங்கே? ஜெயபுரம், அதாவது எங்கள் பங்கு கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் ஜெயபுரம், அந்த ஊர் பேர். ஊடு எரிஞ்சு போச்சுங்க சாமி அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. மொத்தமாக எரிஞ்சு போச்சா? நீ என்ன வேலை செய்கிற? நான் தட்டு வண்டி ஓட்டுறேன் சாமி, தட்டு வண்டி எரிஞ்சு போச்சு சாமி. அந்த பிள்ளைய கூட்டு, நீ என்னம்மா பண்ணுற? நான் 8th படிக்கிறேன் ஃபாதர், எங்கள் புஸ்தகம் கூட எனக்கு இல்லை, எல்லாம் புக்கெலாம் எரிஞ்சு போச்சு, வீடெலாம் எரிஞ்சு போச்சு, அதான் உங்களை பார்க்க வந்தேன். அப்படியா? சரி, வீடு கட்ட உனக்கு என்ன எம்மா காசு தேவைப்படும்? என்ன கழி மரம் கீர்த்தலாம் எப்படி வாங்கும்? என்ன? ஒரு 10,000 ரூபா தான் போதும் சாமி, ஏதோ ஒரு குடிசை கட்டிக்குவோம். நான் 10,000மா? சரி, போய் நாளைக்கு வா, நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு. நல்லா கேட்டுங்க, இது சொல்லும்பொழுது நான் பக்கத்தில் பெருக்கிட்டாங்க தான் நிற்கிறேன். நான் கதை சொல்ல, நான் கூட இருந்து பார்த்த நிகழ்வு சொல்கிறேன். இவங்க என்ன பண்ணா, அந்த நபர் போயிட்டாரு. நாங்கள் காலை சாப்பாட்டுக்கு நாங்கள் போகிறோம். நாங்கள் எங்களுடைய டைனிங் ஹாலுக்கு போகிறோம். அப்போ அங்கே இருக்கின்ற சில குருக்கள் அங்கே இருப்பாங்க, சில அந்த கமிஷன்ஸ் டைரக்டர் ஃபார் அங்கே இருப்பாங்க, நாங்கள் மாணவர்களாக இருப்போம். நாங்கள் அப்போது அந்த அந்த டைனிங் ஹாலில் ஃபாதர் எங்கிட்ட சொல்கிறாரு, வேதிய சகோதரர்களே, இந்த குருக்களே, காலையில் ஒரு ஃபேமிலி வந்தாங்க, இந்த மாதிரி அவங்க வீடு எரிஞ்சு போச்சான், தட்டு வண்டி ஓட்டுற நபர், அவர் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், அவர் வீடு கட்ட காசு உதவின்னு சொல்லிட்டு கேட்டார். நானும் செய்கிறேன்னு சொல்லிட்டேன். அதனால் உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் உதவி செய்யுங்க, நம்ம அந்த குடும்பத்துக்கு செய்யலாம். ஏன்னா அந்த பிள்ளைங்க படிக்கிற குழந்தை, புஸ்தகம் கூட இல்லையா அந்த பிள்ளைகிட்ட, இன்றைக்கி நடுத்தர நிற்கிறாங்க, ஏதாவது நீங்கள் முடிஞ்சதை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஃபாதர் அந்த குடும்பத்திற்காக எங்களிடத்துல ஒரு கையேந்துறாரு, அவர் உதவி கேட்குறாரு. அப்போ அந்த குருக்கள் என்ன பண்ணாங்க, நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன். அவங்க ஒரு சிறு சில உதவிகள் செஞ்சாங்க. வேதிய மாணவர்கள் எங்ககிட்ட நேரம் சொல்லுங்க பார்ப்போம், நாங்கள் படிக்க போயிருக்கிறோம், எங்களுக்கு வந்து வாரத்தில் 10 ரூபாய் என்பது பேக்கெட் பண்ணால் கொடுப்பாங்க, வேறு காசு கிடையாது. நாங்கள் சண்டே சர்வீஸ் போகும்போது 30 ரூபா கொடுப்பாங்க, அதில் 10 ரூபாய் எங்களை பேக்கெட் பண்ணி 20 ரூபா பஸ்ஸுக்கு பயன்படுத்திக்குவோம். நாங்கள் அப்படி வச்சுருந்த காசு ஒரு 10 ரூபா 20 ரூபா, எனக்கு வேறு காசு வழி கிடையாது, காசு எங்களுக்காக. அப்போது அவர் சொன்னார், அவர் வேதிய மாணவர்களே, நீங்கள் செய்கிற உதவி பெருசாக தான் செய்யணும்னு நினைக்காதீங்க, என்ன முடியுதோ செய்யுங்கன்னு சொன்னார். அப்போது நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் கையில் கிடச்சிது 30 ரூபா 40 ரூபா, என்ன கையில் கொடுத்தோம் அதை குருக்களுக்கு அவர் கொடுத்தோம். எல்லாத்தையும் சேர்த்து அந்த ஃபாதர் கொஞ்சம் காசு போட்டு, காலையில் அந்த குடும்பம் வருது, அங்கே மறுநாள் அதே மாதிரி வராங்க. அப்போ எங்கள் எல்லாரும் எல்லா குருக்கள்லாம் கூப்பிட்டு வச்சார், மங்கள வாங்க கும்பல வாங்க கூப்பிட்டு வச்சார். என்னப்பா வா இந்தா சொல்லிட்டு ஒரு கவரில் காசு போட்டு கையில் கொடுத்தார். இதில் 12,000 சொச்சம் இருக்குது, காசு இருக்குது இதில், இந்தா வச்சுக்கோ, போயிட்டு நீ வீடு கட்டி அந்த வீடை நல்லா பார்த்துக்கோ, குழந்தைய பாரு, பிள்ளை படிப்பெல்லாம் விட்டுறாத. இந்த நான் கொடுக்கலப்பா, அதை பற்றியா இவங்கெல்லாம் கொடுத்தாங்க, கடவுளுக்கு நன்றி சொல்லு. அவர் சொன்ன வார்த்தை மாறாமல் அப்படியே சொல்கிறேன் பாருங்க, இவங்களும் நன்றி சொல்லுன்னு சொல்ல அவர், இவங்கெல்லாம் கொடுத்தாங்க, அது நான் கொடுக்கல, இவங்கெல்லாம் உனக்கு உதவி செஞ்சாங்க, கடவுளுக்கு நன்றி சொல்லு, போயிட்டு பிள்ளை நல்லா படிக்க பாரு, பிள்ளைய விட்டுற போகிற, பிள்ளைங்க படிக்க கொடுத்து அந்த 12,000 ரூபாய் அந்த சகோதரி கொடுத்தார். அப்போ தான் சொன்ன வார்த்தை, அள்ளி கொடுக்கறனாலும் கிள்ளியாவது கொடுன்னு எங்களுடைய அந்த தந்தை சொல்லுவார். இழப்பதில் இன்பம் மகிழ்ச்சி அதிகம் உண்டு. சொன்னால் எவ்வளோ சொல்லலாம். ஒரு முறை இன்னொன்று சொல்லி நிறைவு செய்கிறேன், கிறிஸ்துமஸ் இல்லையா, இன்னும் ஒரு நிகழ்வு சொல்லி நிறைவு செய்கிறேன். நாங்களாம் என்ன பண்ணுவோம், சண்டே சர்வீஸ்க்கு நாங்கள் வந்து ஒரு திருப்பலி இல்லாத இடங்களுக்கு நாங்கள் சண்டே சர்வீஸுக்கு போவோம். அப்படி போகின்ற பொழுது நானும் இன்னொரு சகோதரரும் ஒரு ஊருக்கு போகிறோம், அந்த ஊர் பேர் வேண்டாம், அந்த ஊருக்கு போகிறோம், ரயில்வே ட்ராக் தாண்டி தான் நாங்கள் அந்த ஊருக்கு போகணும். அப்படி போகின்ற பொழுது அந்த ரயில்வே செவத்து ஒட்டா ஒரு பிச்சைக்காரர் நாங்கள் பார்ப்போம், வாரம் வாடிக்கை பார்ப்போம். அவரை போன உடனே ஏதாச்சும் போடுங்கன்னு கேட்பாரு. சத்தியமாக சொல்கிறோம், 1 ரூபா கூட நாங்கள் போட்டது கிடையாது. அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம். ஆனால் அந்த வாரம் நானும் அந்த இன்னொரு சகோதரனும் போகிறோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு அம்மா தங்களுடைய குழந்தையை தன் சுண்டு வரல பிடிச்சிட்டு போகிறாங்க. அந்த குழந்தை தன் கையில், அந்த குழந்தையோ சின்ன குழந்தை, மிஞ்சி போனால் ஒரு 1.5 வயசு, சின்ன நடக்கிற குழந்தை தான், சின்ன பிள்ளை. அவங்க அம்மா கை பிடிச்சிட்டு போகுது. தன் கையில் இருந்த பாதி எச்சில் கொய்யாக்கா, அதை குட்டி கை, அது கைக்குள்ள எவ்வளோ கொய்யாப்பழம், எது பஸ் கொய்யாப்பழம் நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த விரல் சைஸ் துண்டு இருக்குமோ, அதான்
அந்த அம்மா கிட்ட அந்த பிச்சைக்கார உதவி கேட்டார். அம்மா ஏதாச்சும் உதவி கொடுமான்னு கேட்டாரு. அந்த குழந்தை தன் கையில் இருந்த அந்த எச்சில் பாதி கொய்யாப்பழத்தோட தட்டுல போட்டு அந்த குழந்தை போகுது. நான் பின்னாடியே தான் போறேன். பக்கத்துல என்னுடைய இன்னொரு வேதியர் மாணவர் போறாரு. செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. அந்த குழந்தை கையில் இருக்கிறது எச்சில் கொய்யாக்கா. அந்த பிள்ளைக்கு அதோடைய வேல்யூ தெரியாது. ஆனால் நம்ம கிட்ட ஒருத்தர் கேட்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த எச்சில் கொய்யாக்கா அந்த தட்டுல போட்டு அந்த குழந்தை நகர்ந்து போகுது. நாங்களாம் என்ன வேதிக்கு படிச்சு என்ன பண்ணுவோம்? இத்தனை வருஷம் 2 வருஷம் படிச்சு அப்படிதான் போறோம். ₹1 கூட நாங்கள் போட்டது கிடையாது. அந்த குழந்தையை பார்த்து நாங்கள் வெட்கி தலை குனிந்தோம். சகோதரர்களே, இன்றைய தியானம் இதுதான். இழப்பதிலே இன்பம் காண்போம். கடவுளுக்காக, திரு அவைக்காக, ஏழை எளிய மக்களுக்காக யாரெல்லாம் இழந்தார்களோ அவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் இந்த உலகத்திலே நிலையாய் இறந்த பின்னு சொல்றேன், வாழணுமா? இழப்பதிலே இன்பம் காணும் பிள்ளைகளாக வாழ்ந்தால் கடவுள் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிலே பிறந்திருக்கின்ற இந்த குழந்தை இயேசு பாலன் தன்னுடைய குட்டி திருக்கரங்களால் நம்மையும் நம்ம குடும்பத்தின் நிறைவு ஆசீர்வதிப்பார். எனவே நாம் இழப்பதில் இன்பம் காணும் பிள்ளைகளாக வாழ முயற்சிப்போம். எல்லோருக்கும் மீண்டுமாக கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்கள். நன்றி. சந்திப்போம்.